சிறகடிக்க ஆசை சீரியல் நாளைக்கு எபிசோடில் என்னாக போகுது அப்படின்ற ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோமோவில் இப்போது விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணியை வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் அலோவ் பண்ணியிருந்தாலும், ஆனால் சம்பளத்தை நீ என்கிட்ட தான் கொடுக்கணும், உன்னோட ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி, ஆசைப்பட்ட மாதிரி இந்த ரோகிணி பற்றின ஒரு உண்மை, ஒரு ரகசியம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதனால் ரோகிணி வந்து பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுமே விஜயா அவங்களோட அந்த சுயரூபத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரோகிணி வந்து மனோஜ் கூட ஷோரூமுக்கு போகக்கூடாது. ஸோ ரோகிணிக்கு வந்து நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த வீட்டில் ரோகிணிக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அது ரோகிணி தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரும் போட்டுட்டாங்க. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இந்த ரோகிணி இவ்வளோ பட்டுமே திருந்தாமல் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் திரும்பவும் வந்து முத்து மீனா அப்படின்ற மாதிரி தான் பழி போட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க எங்கள் பிரச்சனையில் வந்து திரும்ப திரும்ப தலையிடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களால தான் எங்களோட வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரோகிணி புலம்பிகிட்ருக்காங்க. அதோட வெளியே நடித்தாலும் ரோகிணிக்கிட்ட சண்டை போட்டிருக்க மனோஜ் கூட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இப்போ மொத்த பழியும் மீனா முத்து மேலே தான் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரியும் இவரும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் மீனாவும் முத்துவும் திட்டிகிட்டு இருந்த விஜயா இப்போது முத்து மீனா பண்ண வேலையை வந்து பாராட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரோகிணி திரும்பவும் வந்து விஜயாட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜயாவுக்கு வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கடந்த சில எபிசோட்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த விஜயாவை நான் அழ வச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இந்த ரோகிணி சவால்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதுக்கான வேலையும் இந்த ரோகிணி பார்க்க தான் செய்வாங்க. ஸோ என்ன தான் இப்போதைக்கு இந்த ரோகிணி வந்து விஜயா தலையில் டன் கணக்கில் ஐஸ் தூக்கி வச்சாலும் இனிமேல் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்து காமிச்சிருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ருதி வந்து தன்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு ரோகிணிக்கு தான் அந்த மேக்கப் ஆர்டர் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து போகலாமா வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ ரோகிணி வந்து விஜயாட்ட பர்மிஷன் கேட்க, இதை கேட்டு அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. ஸோ நீ என்ன இப்படி தான் கண்டிஷன் போட்டிருக்கியா மாதிரி கேட்க, அதுக்கப்புறமா என்னோடய மனோ ஷோரூமுக்கு தான் வந்து அவள் போகக்கூடாது, மற்றபடி அவள் எங்கே வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ விஜயா வந்து சொல்லிடுறாங்க. இந்த நிலைமையில் இப்போது ஸ்ருதி சொன்ன அந்த கல்யாணத்துக்கு ரோகிணி அங்கே அந்த மேக்கப் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ ஹாலில் உட்காந்த விஜயா ரோகிணிக்கிட்ட எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, அதான்ட்டு அந்த ஒரு மேக்கப் ஆர்டர் வந்துச்சுல அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க, அது பெரிய ஆர்டர் ஆண்டி, ஒரு 25,000 கொடுத்தாங்க அப்படின்னு ரோகிணி சொல்லும் போது, இதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த பணத்தை என்கிட்ட மொத்தமாக கொடு அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான ரோகிணி, ஆண்டி அது ஒரு பெரிய கல்யாணம், கையிலலாம் கொடுக்க மாட்டாங்க, அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜயா சரி இனிமேல் உன்னோட ஏடிஎம் கார்டை நீ என்கிட்ட தான் கொடுக்கணும், அதை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி கேட்க, விஜயா கிட்டே இருந்து இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காத ரோகிணிக்கு இது ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும், இதுக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் நாளைக்கு எபிசோடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே லாஸ்ட் வீக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் அந்த எபிசோட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இனியாவது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா, இல்லை இது மாதிரி தான் திரும்பவும் அரைச்சமாக இறக்கி போகிறாங்களா அப்படின்றது தான். ஒருவேளை இப்போ விஜயா வந்து அந்த ஏடிஎம் கார்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா இது மூலமாக ரோஹிணிக்கு நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அதை வச்சு தான் வந்து கிறிஷுக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதால அவங்க கண்டிப்பாக வந்து சஃபர் ஆவாங்க. அதே மாதிரி சீதாவோட அந்த லவ் ட்ராக்கும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் முத்துக்கும் மீனாக்கும் தெரிய வரும்பொழுது அது என்ன மாதிரியான பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்றதும் அடுத்ததாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணி அம்மா வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி எனக்கு வந்து பிறந்தநாள்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க இல்லையா. ஆனால் ரோகிணி வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதாகவே வந்து காமிக்கவே இல்லை. அதே மாதிரி ரோகிணி பற்றின உண்மை இப்போ குடும்பத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு இல்லையா. ஆனால் இதை பற்றி வந்து மீனா ரோகிணி ஃப்ரெண்டு வித்யாக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஸோ இதுவும் ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ இனிமேல் நாளைக்கு எபிசோடில் என்னாக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இது எப்படி கொண்டு போக போகிறாங்க. ஸோ ரோகிணி பற்றின அடுத்த உண்மைகள் வெளியே வரும்பொழுது அது எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் அடுத்ததாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்றதை.